ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பயோடெக்னாலஜி இன் மெடிசன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், பிளாஸ்மிட்ஸ், டிஎன்ஏ லைகேஸ், ஸோ இதை பற்றி அதிகமாக படிச்சிருந்தோம். ஸோ அதோட யூசஸ், ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த மெடிசினில் வந்து எந்த அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெடிக்கல் ஃபீல்டில், அதாவது ப்ரோட்டீன், பாலிபெப்டைட்ஸ், ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதை என்ன பண்ணுதோம்னா அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலம் நம்ம வந்து அதாவது அதிகமான டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி க்யூர் பண்ண முடியும்னா இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய மெடிசின்ஸை வந்து தயாரிக்கும். ஓகே, மெடிசின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெடிசின்ஸ் மூலம் நம்ம வந்து நிறையா டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த மெடிசின்ஸை வந்து தயாரிக்காங்க. ஓகே, ஸோ அது எந்த மாதிரி ப்ராடக்டை தயாரிக்காங்க, அது எந்த மாதிரி டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு இங்கே வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த RDNA, ஸோ ஆறுங்கிறது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நமக்கு ஃபேவரான ஒரு ஜீனையும் பிளாஸ்மிட், ஸோ வெக்டர், ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஜீனை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், அதாவது ரெண்டு டிஎன்ஏ வந்து கம்பைன் பண்ணியிருப்போம். ஓகே, அதை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மெடிசின்ஸ் ஏற்கனவே வந்து க்ளோன், ஸோ லாஸ்ட் கிளாஸில் க்ளோனிங், இந்த RDNA யூஸ் பண்ணி க்ளோன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈவன் மெடிசின்ஸ் கூட நம்ம வந்து தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சுலின். ஸோ இன்சுலின் வந்து இது வந்து நமக்கு இந்த இன்சுலினோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஆளுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகாது. ஸோ இதை வந்து செக்ரீட் பண்ண முடியாது பேன்க்ரியாஸ். ஸோ இந்த பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணணும்னா நம்ம சுகரில் உள்ள பிளட்டில் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா டயாபிட்டிஸ், இந்த டிசீஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த RDNA அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்சுலின் இந்த மெடிசனை தயாரித்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிசீஸ் உள்ள ஆளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடம்புல இந்த இதை உள்ளே அனுப்பிடுவாங்க. ஓகே, இன்சுலின் வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இதான் இந்த மெயின் பாயிண்ட், இந்த இன்சுலின் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபிட்டிஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்ல வந்து RDNA யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலின்ஸை வந்து தயாரிப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஸோ நம்ம ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா ஸோ நமக்கு வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் இது வந்து செக்ரீட் ஆகணும். ஸோ இது செக்ரீட் ஆகினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒரு ரைட்டான க்ரோத் வந்து, அதாவது நம்ம ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து எதுவும் டெஃபிஷியன்ஸாக அது வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா என்ன ஆகுனா, ஸோ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம க்ரோத் ஹார்மோன் இந்த RDNA வச்சு இந்த க்ரோத் ஹார்மோனை வந்து தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்டு பாயிண்ட் இந்த பிளட் கிளாட்டிங். ஸோ ஆக்சுவலாக ஹீமோபிலியா. ஸோ ஹீமோபிலியாங்க ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ ஹீமோபிலியாங்கிறது ப்ளீடர் டிசீஸ், இதுக்கு இன்னொரு நேம் உண்டு, அதாவது ப்ளீடர்ஸ் டிசீஸ். ஸோ ஆக்சுவலாக ஹீமோபிலியா இந்த டிசீஸ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா லைட்டாக ஏதாவது ஒரு பார்ட்டில் உடம்புல வந்து கட்டு விழுந்தாலும் ஏதாவது கட் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ரத்தம் வந்து அந்த கட்டு வழியாக என்ன ஆகும், வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகவே செய்யாது. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி விழுந்ததுன்னா அந்த இடத்துல பிளட் என்னன்னா கிளாட் ஆகும். ஸோ பிளட் வெளியில் வரக்கூடிய பிளட் வந்து கிளாட் ஆகி அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணும். ஆனால் இந்த ஹீமோபிலியா பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஏரியாவில் கட்டு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிளேடோ ஒரு நைஃபோ அல்லது ஏதோ ஒரு இரும்போ கட் பண்ணி விட்டுட்டா அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங், அதாவது பிளட் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த உண்டு.
அதில் இந்த இன்ஜுரி அந்த பார்ட்லேருந்து என்ன ஆகும்னா பிளட் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகவே செய்யாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசீஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிளட் கிளாட், ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நம்ம வந்து ஆர்டிஎன்ஏ மூலம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதேமாரி நெக்ஸ்ட்டு இது ஹீமோபிலியா, ஸோ அதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட். ஸோ இந்த 4th பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவும் அதே மாதிரி தான், இது ஒரு டிசீஸ். இதை பார்த்தீங்கன்னா அதை டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேட்டர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணும்னா, அதாவது நம்ம பிளட்டில் வந்து சில தேவையில்லாத கிளாட் இருக்கும். ஓகே, ஸோ கிளாட்னா கட்டி, அதாவது நம்ம உறைதல் அந்த மாதிரிலாம் சொல்லும்ல, பிளட் கிளாட். ஸோ இந்த பிளட் கிளாட் தேவையில்லாத பிளட் கிளாட்ஸை வந்து இந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜென் ஆக்டிவேட்டர் இது வந்து என்ன பண்ணும்னா அந்த கட்டி மாதிரி இருக்கிறது வந்து டிசால்வ் பண்ணும். அதை டிசால்வ்னா கரைக்கும். ஓகே, இப்படி கரைச்சி அதை விட்டுரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது வந்து ஹார்ட் அட்டாக், ஸோ இந்த இதய நோய் அந்த மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வராது. ஓகே, ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம பிளட்டில் வந்து இந்த பிளட் கிளாட்டு ஏதாச்சும் சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும், ஸோ அதனால தான் வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஆர்டிஎன்ஏ ஸோ அதை வச்சு டிஷ்யூ பிளாஸ்மினோஜென் அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது மூலம் இந்த பிளட் கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ரேபிஸ். ஸோ இந்த டிசீஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு தேவையான வேக்சின். ஓகே, இந்த டிசீஸ்க்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இதை கட்டுப்படுத்தக்கூடிய வேக்சின்ஸையும் ஈவன் இந்த ஆர்டிஎன்ஏ மூலம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரேபிஸ்ங்கிறது நம்ம இந்த நாய்க்கடின்னு சொல்லுவாங்க, வெறி நாய்க்கடி, ஸோ அந்த டிசீஸ். ஓகே, ஸோ இதான் நம்ம இப்போ பார்த்த இந்த பார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட் டெவலப்டு பை ஆர்டிஎன்ஏ டெக்னிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பிங்கிறது அதை ஜீன் சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து அதாவது சில குழந்தைகளோ சில ஆட்களோ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் டிஸார்டர் மூலம் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கல் டிசீஸோ அல்லது ஜெனட்டிக்கல் டிஸார்டர் அந்த மாதிரி டிசீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்து மெயினாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீனில் வந்து சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அதாவது அந்த டிஸார்டர் அல்லது ஏதாவது டிசீஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சில ஆளுகளுக்கு வந்து சம் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். எப்படின்னா அதாவது இந்த ஜீன் தெரப்பி இதை வச்சு நம்ம வந்து அதாவது க்யூர் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஆர்டிஎன்ஏ அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ நம்ம நமக்கு ஃபேவரான ஒரு ஜீனை எடுத்து பிளாஸ்மிட் கூட ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட்டு ஒரு ஹோஸ்ட் செல் உள்ள இன்செர்ட் பண்ணுவோம். அப்புறம் அதில் நமக்கு தேவையான அந்த ஜீன் என்ன ஆகும், அது அந்த க்ளோன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதை வந்து என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷனல் ஜீன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து அதை வந்து ஃபங்க்ஷனல் ஜீன் அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து யாருக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்க உடம்புக்குள்ளே வந்து அனுப்புவோம். ஓகே, ஸோ அதனால் அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இடத்த வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஜீன் வந்து என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஜீன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த பேஷண்ட் இந்த டெக்னாலஜி தான் நம்ம டிஎன்ஏ டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1990 அதாவது 1990 ஸோ இந்த வருஷத்தில் இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை இம்ப்ளிமெண்ட்னா அதை நடைமுறைக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷத்தில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதான் ஜீன் தெரப்பி. அதாவது ஜீனில் வந்து ஏதாவது டிசீஸ் இருந்தால் அந்த ஜீனை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து புது ஜீனை வந்து நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனல் ஜீன். ஓகே, ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ஜீன்னா இந்த ஜீன் தான் எது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு டிசீஸுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இதை உள்ளே அனுப்பையும் அந்த டிஃபெக்டிவ் ஜீன் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி எந்த ஃபால்ட் இருக்கோ அந்த ஃபால்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து க்யூர் பண்ண முடியும்.
ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஜீன் தெரப்பி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோமேட்டிக் ஜீன் தெரப்பி. ஸோ சோமேட்டிக் ஜீன் தெரப்பி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோமேட்டிக் ஜீன் தெரப்பினா சோமேட்டிக் செல்ஸ். ஸோ சோமேட்டிக் செல்னா நம்ம பாடியில் உள்ள செல்ஸ். ஓகே, பாடி செல்ஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம் லோவர் கிளாஸில், அதாவது 10th தான் வேறு கிளாஸில் ஹெரிடிட்டி சாப்டரில் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆட்டோசோம்ஸ், செக்ஸ் குரோமோசோம்ஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஓகே, அல்லது அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாடி செல்ஸ் வந்து சோமேட்டிக் செல்ஸ். இப்போ நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துன்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் அதை வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது பாடியில் உள்ள செல்லில் ஏதாவது ஜீனில் ஃபால்ட் இருந்துன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? இந்த rDNA இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை தான் சோமேட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இது வந்து அதாவது இதில் வந்து பாடி செல் அப்படின்னு பார்த்தோம், ஆட்டோசோம்ஸ். ஓகே, இது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்கு அல்லது ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம் வந்து இது வந்து பாய்ஸ். ஓகே, ஸோ பாய்ஸ் அவங்களோட செல். அதேமாதிரி எக்கு வந்து இது கேர்ளோட செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த செல்லில் ஓகே இதில் உள்ள இந்த செல்லில் இதில் ஜீனில் ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணுவோம், ஜீன் தெரப்பி மூலம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது எக் செல்லையோ அல்லது ஸ்பெர்ம் செல்லையோ அந்த ஜீனில் எதுவும் ஃபால்ட் இருந்துன்னா அல்லது அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொன்னால் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இது வந்து பாடி செல்ஸு, இது வந்து செக்ஸ் செல்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இதுவரை இந்த சோமேட்டிக் செல். ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜீன் தெரப்பியை வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஜீன் தெரப்பியை வந்து சோமேட்டிக் செல்லில் தான் அதாவது டார்கெட்டட். ஓகே, இதில் தான் இந்த வேலையை வந்து அதிகமாக செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி ஓகே இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி இருக்கார், அவருக்கு சோமேட்டிக் ஜீன் தெரப்பி அது மூலம் ஏதோ க்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துன்னா ஸோ அந்த பேஷண்ட் வந்து அவர் லைஃப்பில் அவர் வந்து அதாவது பெனிஃபிட்டாக இருக்கும், அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்களோ ஓகே ஸோ அந்த ஜீன் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கேரி ஆகாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் அவருக்கு சப்போஸ் அவருக்கு மேரேஜ் முடிஞ்சு அவருக்கு குழந்தைகள் அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ், அவங்களுக்கு எந்த டிசீஸ் இருந்ததோ அதே டிசீஸ் இருக்குமே தவிர அவங்க அதாவது அவங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்காது அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ அந்த கரெக்டடாக தான் இந்த கரெக்டட் ஜீன் மே நாட் பி கேரிடு டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஜீனை உள்ளே அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கேரி ஆகாது. ஸோ ஒரு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கேரி ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் ஜீன் தெரப்பி. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், RNA DNA டெக்னிக் அண்ட் ஜீன் தெரப்பி அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will see with one new topic. Thank you.